Hello friends, welcome to சமையல் டிஷ்ஷஸ். கனிஞ்ச வாழைப்பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாழைப்பழத்தில் இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த கேக் ரெசிப்பியில் மைதா மாவு எதுவும் நம்ம பயன்படுத்தலை, கோதுமை மாவுலேயே தான் இந்த கேக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி 2-3 வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிடாம அப்படியே விட்டு வச்சுருவாங்க. அது கொஞ்ச நாளில் கனிஞ்சு வந்துடும். ஏன்னா இது கேக்குக்காக விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. இந்த கேக்குக்கு 3 பெரிய கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்திருக்கேன். சின்ன வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா 6 வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை எடுத்ததுமே பாப்பா மதர்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த கேக்கை நான் தான் உங்களுக்கு செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு பாப்பா வாழைப்பழத்தை மேஷ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ரெசிபியை அம்மாவுக்காக செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்காக வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 3 கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்துட்டு மேஷ் பண்ணிட்டு 1/2 கப் ஆயிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு கேக்கு நல்லா சாஃப்டாக வரணும்னா விஸ்க் வச்சு பபிள்ஸ் வர மாரி நல்லா விஸ்குன்னு பண்ணிக்கோங்க. இந்த கேக்கை ப்ரௌன் சுகரில் தான் செய்ய போகிறோம். 3/4 கப்பு சுகர் போதுமானதாக இருக்கும். ஆனால் எனக்கு ஸ்வீட்டு பிடிக்கும்னால நான் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டோன்னா விஸ்குன்னு பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. ரெடியானதும் வெட் மிக்சரை நகர்த்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா ட்ரை மிக்சரை ரெடி பண்ணுவோம் வாங்க. இந்த கேக்குக்கு கோதுமை மாவு தான் பயன்படுத்தி இருக்கோம். 1.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க. ட்ரை மிக்சரை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இது கூட அம்மாவுக்கு பிடிச்ச 1/4 கப்பு வால்நட்டு, எனக்கு பிடிச்ச 1/4 கப் சாக்லேட் சிப்ஸையும் சேர்த்துருக்கேன். சாக்லேட் சிப்ஸ் ஆப்ஷனல் தான், வால்நட்டை மறக்காமல் சேர்த்துருங்க. இப்போ ட்ரை மிக்ஸோட வெட் இன்க்ரீடியன்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த கேக்கை நீங்கள் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸையும் குக்கிங்கில் இன்வால்வ் பண்ணுங்கள். குட்டி மிஸ்டேக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரெடியானதும் ஒரு பட்டர் தடன பேனில் சேர்த்துக்கோங்க. நான் வச்சிருக்கிறது 9 இன்ச் பேனு. சேம் டைமில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. கேக் டெக்கரேஷனுக்கு சாக்லேட் சிப்ஸு வால்நட்ஸு மேலே தூவிக்கோங்க. 50 to 55 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவில் செஞ்சதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நீங்களே சொன்னாதான் தெரியும். இந்த பனானா வால்நட் கேக்கை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் டிஷ்ஷஸ்.